கீழடியில் முதல் 2 கட்ட அகழாய்வு அறிக்கையை மத்திய தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, வணக்கம். இதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக கீழடி அகழாய்வும் அமர்நாத் பாலகிருஷ்ணன் இந்த 2 பேர்த்தையுமே பிரிக்க முடியாத ஒன்று தான். ஏன்னா 2014ஆம் ஆண்டு முதல்ல மத்திய தொல்லியல் துறை கீழடியில் அகழாய்வை இவர் தலைமையில் தான் மேற்கொண்டுச்சு. இவர் தான் கீழடியில் தமிழர்கள் செல்வ செழிப்பாகவும் நகர நாகரிகத்துடன் வாழ்ந்ததற்கான பல கட்டுமானங்களையும் கண்டுபிடிப்புகளையும் வெளியிட்டு தரவுகளையும் வெளியிட்டு உலகறிய செய்தார். இவர் முதல்ல 2 கட்ட அகழாய்வை தான் பார்த்தாரு. திடீர்னு இவர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறாரு. அதற்கடுத்து 3வது கட்ட அகழாய்வை மத்திய துறை வேறு ஒருத்தர் வைத்து பணியை மேற்கொள்கிறது. 3 கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய தொல்லியல் துறை இந்த அகழாய்வை மேற்கொள்ளலை. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக தொல்லியல் துறை தான் 4லிருந்து தற்போது 10 வரை ஆய்வுகள் மேற்கொண்டு அதற்கான புத்தகங்களையும் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது. இந்நிலையில் தான் அமர்நாத் பாலகிருஷ்ணன் தான் மேற்கொண்ட முதல் 2 அகழாய்வுகள் குறித்து 982 பக்கங்களுடன் மத்திய தொல்லியல் துறையிற்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடியே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அறிக்கை புத்தகமாக வெளியிடப்படலை. இது குறித்து நாடாளுமன்றத்தில் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் பலமுறை கேள்வி எழுப்பியிருக்காங்க. கடந்த உறுதிமொழி கூட்டத்தில் கூட இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 1 வருடத்துக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அந்த உறுதிமொழி கூட்டம் சில நாட்களில் வரப்போகுது. இதற்கிடையில தான் அமர்நாத் பாலகிருஷ்ணனுடைய அறிக்கையை திருப்பி மத்திய தொல்லியல்துறை அவருக்கே அனுப்பிச்சு சில திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் அறிக்கையை நாங்கள் 2 நிபுணர்கள்ட்ட தொழில்துறை நிபுணர்கள்ட்ட வச்சோம். அவங்க பல திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க, பல டவுட்டுகளை கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன மாதிரி டவுட்டுகள் கேட்டிருக்காங்கன்னா, அமர்நாத் பாலகிருஷ்ணன் தமிழர்கள் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா கிமு 8 முதல் கிமு 5 வரை இருக்கலாம், அல்லது கிமு 5 முதல் கிமு 3 வரை இருக்கலாம், கிமு 3 முதல் கிபு 1 வரை இருக்கலாம்னு காலகட்டத்தை பிரித்து சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்தை வச்சு 4 கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. முதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் காலகட்டங்களில் குறிப்பிருக்கீங்க, அந்த காலகட்டத்திற்கு முறையான பேர்கள் ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 8 முதல் கிமு 5 வரை வாழ்ந்திருக்கீங்க, அதற்கான தரவுகள் பத்தல. மற்ற 2 காலகட்டங்களும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, அதாவது கிமு 5 முதல் கிமு 3, கிமு 3 முதல் கிபி 1 வரை சொல்லியிருக்கீங்க, அதற்கான காலங்கள் கூடுதலாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தவறாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆதாரங்கள் பத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அகழாய்வு மேற்கொள்ளும் பொழுது அந்த குழிகளுடைய தேதியும் ஆழத்தையும் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, தவிர அந்த பொருட்கள் எந்தெந்த லேயரில் கிடைச்சிச்சு என்று தெளிவாக குறிப்பிடலையும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அகழாய்வு மேற்கொண்டதற்கான வரைபடங்கள் தெளிவாக இல்லை, வரைபடங்கள் ஒன்றுமே சரியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க என்று 4 கேள்விகளை முன்வைத்து அமர்நாத் பாலகிருஷ்ணனுக்கு மத்திய தொல்லியல் துறை ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த அறிக்கைக்கு அமர்நாத் பாலகிருஷ்ணன் பதில் அறிக்கையை தற்போது வெளியிட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முறையாக ஆய்வுகளை மேற்கொண்டேன், அறிவியல் அறிக்கைகளை வச்சு தான் ஆய்வுகள் மேற்கொண்டேன், முறையாக தான் கால கணக்கீடு பண்ணேன், எனது அறிக்கையில் எந்த தவறும் இல்லை, எனது அறிக்கையை திருப்பி நான் திருத்த தேவையில்லை என்று மத்திய தொழில்துறைக்கு திருப்பி சொல்லியிருக்காரு. ஒருபுறம் மத்திய தொழில்துறை தவறு என்று கூறுகிறது, மறுபுறம் இவர் தவறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லி காலங்கள் தாழ்த்தி கொண்டே போகிறது. எப்போதுதான் கீழடி முதல் 2 காலகட்டங்கள் குறித்து புத்தகங்கள் வெளிவரும் என்றும் பல்வேறு கருத்துக்களும் கேள்விகளும் எழும்பி வரும் நிலையில் விரைவில் இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விரைவில் இந்த புத்தகத்தை மத்திய அரசு வெளியிட வேண்டும் தான் தமிழர்களின் நீண்டகால கோரிக்கையாகவும் கனவாகவும் உள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.